ஹலோ. எங்க நான் தான் பேசுகிறேன். ஆ எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? வீட்லையா? வீட்டில் தாங்க. ம். நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல? தெரியும், நாளைக்கு என்னன்னு தெரியும். சரி, எதுக்கு இவ்வளோ டல்லாக பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் உங்கள் வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்கு? அது டிவியில் படம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால கொஞ்சம் டல்லாக இருக்கு. அப்படி என்ன சோக படம்? இல்லை, அந்த படத்தில் எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க கலகலன்னு. எனக்கு தான் ஒரே அழுகையாக வருது. சேதுவா? இல்லை, காசியா? ஓ, அழகியா? இல்லை. இப்போ என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இவ்வளோ டல்லாக பேசுகிறீங்க சொல்லுங்க. ஆ நம்ம கல்யாண சீடி பார்த்துட்டு இருக்கேன், போதுமா? அடா பாஸ்கர், வாங்க டாக்டர், வாங்க டாக்டர், உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? அம்மா சண்டே எல்லாம் இன்னைக்கு ஒரு வேலையாக வந்தா போலாம் வந்தா இல்லைங்க. உட்காருங்க. அப்புறம் ஏன் டல்லாக இருக்கீங்க? சண்டே வந்துமா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். ஒய்ஃபு என்கிட்ட கோச்சிட்டு ஒரு மாதம் ஊருக்கு போயிட்டாங்க, அதான். ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்கன்னா சந்தோஷப்படணும் பாஸ்கர். எதுக்கு இப்படி டல் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? டாக்டர், புரியாமல் பேசாதீங்க. நாளையோட அந்த ஒரு மாதம் முடிய போகுது. நாளைக்கு கிளம்பி வர போகிறேன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. என் கவலை எனக்கு. இது தெரியாமல் நீங்கள் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பீங்க. ஓகே சாரி. நியாயமான கவலை தான் பாஸ்கர். டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஊரில் பேயினே தெரியாமல், ஒய்ஃப் பேயினே தெரியாமல் எவனோ ஒருத்தவன் பல வருஷம் வாழ்ந்துருக்கான். நம்பவும் முடியல, நம்பாமல் எடுக்கவும் முடியல. ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் ஒரு அதிசயமா டாக்டர்? நான்லாம் பேயின்னு தெரிஞ்சே 20 வருஷமாக கொடுத்தனம் பண்ணுறோம், தெரியும்ல? போங்க டாக்டர், நீங்கள் வேறு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி பாஸ்கர், நான் ஒரு கண்ணாடி போட சொல்லி எழுதி கொடுத்தேன்ல, என்னாச்சு? வாங்கிட்டேன் டாக்டர், நீங்கள் சொன்னப்போ வாங்கிட்டேன். யூஸ் பண்ணுறீங்களா? தலைவலி வரும்போது தானே போட சொன்னீங்க. தலைவலி தான் ஊருக்கு போயிருக்கலாம், நாளைக்கு வருது. அந்த தலைவலியா? அது ஆயுள் முழுக்க இருக்குதான் செய்யும். சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்கர், அந்த தலைவலி ஆயுள் வரைக்கும் நீடிக்க தான் செய்யும்னு சொன்னேன். ஆமாம் டாக்டர், அந்த ஆயுள்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சராசரி வாழ்க்கை காலம் இருக்குல்ல, ஆயுட்காலம், அது எப்படி இப்போ டாக்டர் ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது? இதெல்லாம் ஒரு கேள்வியா பாஸ்கர்? சிம்பிள். பெண்களுக்கு ஒய்ஃப் கிடையாது. பாட்டா போடுற